ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பண்ணாக்க ரொம்பவே லவ் ஃபீலிங் சாங் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் நம்மளுடைய ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டை எப்படி உங்கள் ஐக்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க செலக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக்கு நம்ம ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ அது கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக் அந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பேஞ்ச் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணினாக்கா இந்த பிக்கு ஃபாரஸ்ட் ஃபைலை கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பிஞ்சை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியலனாக்க நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் அதை பார்த்து நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க, எனக்கும் கொஞ்சம் மொழிவிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கீழே வந்து இப்போ ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாங்க கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு ஆடாயிரும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கும், இதிலும் அதே சேம் மெத்தடில் சேம் பிக் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு பிக்கு ஆட் பண்ணலாம், அதுவும் கூட இருக்கும் தான். நான் சேம் பிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த கார்ட்டூன் இமேஜை வந்து பண்ணாக்க நான் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணி அந்த ஃபுல் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டூப்ளிகேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கரெக்டாக இந்த பேஜுக்கு மேல் வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு இதே பிக்கை நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃபர்ட்டில் இந்த பிக் ஆடு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், எப்படி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு மேலே பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.